கன்னி பெண்ணி பூவே 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 துள்ளத்த துள்ளத்தனம் உள்ளத்தில் சங்கீதனம் ட்ரிங் ட்ரிங். சே, யாரா இந்த நேரத்தில்? ஹலோ, யார்? என்ன விஷயம்? அச்சோ, அப்படியா? இது உடனே வரேன். சே, கொஞ்ச நேரம் கூட சில் பண்ண விட மாட்டானுங்க. என்ன தூரத்தில் ஏதோ ஒரு பிச்சைக்கார லிஃப்ட் கேட்குற மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்? அடியே அருந்ததி. டேய், யாரா நீ? பிச்சைக்காரனாயே டீ போட்டு கூப்பிட்ற? நான் தாண்டி பசுபதி அகோரதிபதி. அடிச்சி லூசு பாயலா நீ? வழி விடுறா, நான் எங்கள் தாத்தாவை பார்க்க போகணும். நான் தாண்டி உன்னை இந்த கந்தர்வ கோட்டைக்கு வர வச்சேன். அட அரமட்டில் நீ தான் கால் பண்ணியா? எனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம்டா. பாதிலே விட்டுட்டு ஓடி வந்திருக்கேன். எதுக்குடா கால் பண்ண? நீ இந்த கந்தர்வ கோட்டை விட்டு வெளியே போக முடியாதுடி. அடிச்சி டயரில் சிக்கி செத்துறாத, தல்றா. அடியே போடடே போடா. வாமா இருந்தது, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இது வாமாவா? உனக்கு இனியா பிரச்சனை? என் ஃபியான்ஸை கூட ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். இப்படி ஒரே ஒரு ஃபோனை போட்டு எல்லாத்தையும் கெடுத்து விட்டியே. ஒழுங்காக என் கூட கிளம்பி ஊருக்கு வந்துடு. லென்ஸ் கார்டில் கண்ணை செக் பண்ணி உனக்கு கண்ணாடி வாங்கி தரேன். அது வந்து என்னையா வந்து? இல்லைம்மா. என்ன இல்லை? இவன் இன்னும் ஜக்கம்மா முன்னாடி சின்ன பிள்ளையாவே தான் இருக்கான், மாறவே இல்லை. ஹே கண்ணம்மா, நீ இன்னமா உயிரோட இருக்க? வாம்மா வா, மொதல் தடவையாக ஊருக்கு வந்திருக்க. வா, வந்து நம்ம தாய் ஜக்கம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். கண்ணம்மா, அதெல்லாம் பொறுமையாக வாங்கிக்கலாம். நான் உன்கிட்ட ஒரு மேட்ரு சொல்லணும். சொல்லுமா, என்ன விஷயம்? நான் வரும்போது அந்த அரண்மனைக்கிட்ட ஒரு பிச்சைக்காரன் என் பேரை சொல்லி கூப்பிட்டு வம்பிழ்தான். சரி பாவம் பிச்சைக்காரன்னு பார்த்தா மண்டையா பேசினா. அதான் நானும் நல்லா வாங்கி விட்டு வந்துட்டேன். ஐயோ, அவனா? அவன் பார்க்க எப்படி இருந்தான்? அவனா? அவன் பார்க்கறதுக்கு பல வருஷம் குளிக்காத மாதிரி இருந்தான் கண்ணம்மா. சரியா போச்சு, அப்போ அது அவனே தான். கண்ணம்மா, உனக்கு அவனை தெரியுமா? தெரியுமா? தெரியும். அப்போ சொல்லு கண்ணம்மா, யார் அவன்? இந்த அரண்மனை யாரோடது? உன் கதையை நீயே கேட்குறியேம்மா. அட கிளவி, சொல்லி தொலைடி. தெரியலன்னு தானே கேட்குறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. கண்ணம்மா, கதை சொல்ல போறியா? ஆமாம்மா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு கண்ணம்மா, நான் போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துடுறேன். செருப்பை கழட்டி எடுப்பேன், ஒழுங்காக உட்காந்து கதையை கேளு. சாரி கண்ணம்மா, டென்ஷன் ஆகாத, நீ கதையை சொல்லு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அந்த கோட்டை ஃபுல்லாக சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கும். நம்ம ஜக்கம்மா தான் அந்த கோட்டைக்கே சிங்கக்குட்டி. பாருடா, அவங்களுக்கு தெரியாத வித்தையே கிடையாது. எல்லா கதையிலையும் ஒரு வில்லன் இருக்கிற மாதிரி இந்த கதையிலையும் ஒரு வில்லன் இருந்தான். யார் கண்ணம்மா அது? அவன்தான் பசுபதி. என்னது, அந்த குளிக்காத பாண்டா இல்லைண்ணா? என்ன சொல்கிற கண்ணம்மா? ஆமாம்மா, அவன் ராஜாவோட தங்கச்சி புள்ள. சே, இந்த சொந்தக்காரனுங்களே இப்படி தான். ஏய், குறுக்க பேசாத, எனக்கு மறந்துடும். சரி சரி சொல்லு. அவன் ஒரு குடிகார நாய். ஐயோ, அது மட்டும் இல்லை, அவன் ஒரு 1 நம்பர் பொம்பளை பொறுக்கி. ஒரு பொண்ணையும் விட மாட்டான். நினச்சேன் அவன் டீ போட்டு கூப்பிடும் போதே அவன் ஒரு பொறுக்கி பயலாக தான் இருப்பான்னு. நான் நினச்சது சரியாக போச்சு. ராஜா பண்ண பெரிய தப்பே இளவரசி அவனுக்கு கட்டி வச்சது தான். யாரு? அருந்ததி அம்மாவையா? அருந்ததியை கட்டி வச்சிருந்தா அவனை அப்போவே அறுத்து போட்டிருப்பாங்க. அதானே, ராஜா அவரோட பெரிய பொண்ணை கட்டி வச்சிட்டாரு. அவள் ஒரு வாயில்லா பூச்சி. சரியா போச்சு. அப்புறம்